நமக்கு டீ கடையில் பேக்கரியில் கொடுக்குற மாதிரி உளுந்து வடை சாப்பிட்டா அதே மாதிரி அழகாக நடுவில் ஹோல்ஸ் வர மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உளுந்து 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம உளுந்துக்கு தகுந்த மாதிரி 3 அல்லது 4 ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்படி அரைக்கும் போது மாவு நல்லா கெட்டியாக அரை விட்டுரும். அதே மாதிரி நம்ம உளுந்து வடை சுடும்போது சென்டரில் ஹோல்ஸ் போடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கூட கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, மிளகு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் உளுந்து வடை போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கையை தண்ணியில் லைட்டாக நனைச்சிக்கோங்க. அப்போ தான் உளுந்து வடையுடைய மாவு உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நடுவில் ஹோல்ஸ் போடும்போது மாவு உங்கள் விரலை ஒட்டிக்குது அப்படின்னா விரலை மட்டும் லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இன்னும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு டீ கடையில் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே மெதுவடை மேக்கர் இல்லாமல் வீட்லேயே ஈஸியாக மெதுவடை செஞ்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன குக்கிங் டிப்ஸுக்கும் சிம்பிள் ரெசிபீஸ்க்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.